பாண்டி நாடு, ஜீவா, பாயம்பலி 3 படமும் இங்கே தான் என்னுடைய டெய்லர் லான்ச் பண்ணேன். இது என்னுடைய 4வது படம். லயலா என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். சந்திரசாமி சார் ஆசியன் சினி கம்பெனி சார்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி எங்கள் ஹோல் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளராக வெண்ணிலா கபடிகளோ ஆனந்த் சக்கரவர்த்தி புது தயாரிப்பாளராக, நானும் புது டைரக்டராக அறிமுகமானோம். அதுக்கப்புறம் என்னுடைய இயக்கத்தில் அழகர் சாமி குதிரை எஸ்கே பார்ட்டிஷ் மதன் அவர் வந்து தயாரிப்பாளரானார். அதுக்கப்புறம் விஷால் சார் ஃபர்ஸ்ட் டைம் தயாரிப்பாளரானார் பாண்டி நாடு மூலமா. இப்போ சந்திரசாமி சார் 4th டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளராகிறாரு. கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய சினிமாவில் ஒரு எதிர்காலம் இருக்கு நம்புறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரசாமி சார் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து தோல்ல தூக்கிட்டு போனது முழுசு என் தம்பி தான், தாய் சரவணன், நல்ல ஸ்டுடியோ. இவர் கடுமையாக ஒர்க் பண்ணாரு. இந்த படத்துடைய என்னுடைய குரு ஏஆர் சூர்யா கேமராமேன். நீங்கள் டெய்லர் பார்த்தா தெரியும், ஆதலால் காதல் செய்வேன் அந்த படத்து மூலமாக ஒதுக்கீடு அதிகமானவர். இது அவருடைய செகண்ட் ஃபிலிம். சேகர் இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் ரைட்டர் அறிமுகமாயிருக்காரு. ராஜீவ் சாரோடைய அசிஸ்டண்ட். நல்ல ஸ்டுடியோஸ் ராஜீவ் சார் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை ஆரம்பிக்க காரணமான எங்கள் அப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா மூலமாக தான் சார் அறிமுகமானார். வெண்ணிலா கபடிக்கு ஒரு படம் உருவானது எங்கள் அப்பா மூலமாக தான் உருவாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வெண்ணிலா கபடிகளும், நான் மகளா, அழகர் சாமி குதிரை, ராஜபாட்டை 4 படங்களும் காசி விஸ்வநாதன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 5th டைம் அவரோட எகெயின் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்துடைய எடிட்டிங் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு பேசப்படும். காசி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டே நைட் பார்க்காம காலையில் 6 மணிக்கு எடிட்டிங்னாலும் டெய்லி வந்து ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு காசி சார். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இமான். பாண்டி நாடு ஒத்த கிராமச்சா இங்கே சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். இமான் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். ரீரெக்கார்டிங் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஆர்டிஸ்டாக ஒரு 45 நாள் ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஹோல் டீம் ஒத்துழைச்சது மீறி எனக்கு வந்து விஷ்ணு, என்னுடைய தேட் டைம் வந்து விஷ்ணுவோட சேர்ந்து படம் பண்ணுறேன். வெண்ணிலா கபடிக்குள்ள ஜீவாவுக்கு பிறகு நானும் விஷ்ணு சேர்ந்து பண்ணுற படம். ஸ்ரீதிவியா ஜீவாவில் பண்ணாங்க, எகெயின் ஸ்ரீதிவியாவோட சேர்ந்து பண்ணுறேன். பார்த்திபன் சார் எனக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சு போன அவருடைய நடிப்பை. அவருக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காரு என்பது எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அழகா சின்ராசுங்கிற கதாபாத்திரத்தில் அழகாக இந்த படம் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கான ஒரு தனி அடையாளம் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய நண்பர் ரஞ்சித்துக்கும் கனியண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுட்டேன்னு தெரியல. அனைவருக்கும் நன்றி. மாவீரன் சுசீந்திரன் தான். அவ்வளோ பிடிக்கும். சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய கற்றுட்ருக்கேன் அவர்கிட்ட வந்து. இந்த தம்பி பார்க்கும்போது, விஷ்ணு பார்க்கும்போது எனக்கு 80s இலங்கையில் நம் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து 11 நாள் தண்ணி கூட குடிக்காம வந்து இறந்து போன திலீபன், போராளி திலீபன் அவர்கள் ஞாபகம் வருது. உலகமெங்கும் சிதறி கிடக்கும் தமிழன் ஒவ்வொருவனும் இந்த மாவீரன் கிட்டுவை கையில் ஏந்தி சுமப்பான். நன்றி. வெல்கம். வணக்கம். வணக்கம். டீசர் லான்ச் பண்ணிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீசர் சார். ஏன்னா வந்து தவிர்க்க முடியாத வெற்றி அப்படின்னு இருக்குல்ல, அதாவது என்னன்னா நம்முடைய வெற்றி என்பது எதிரிகள் கூட வந்து நம்முடைய வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான, ஏன்னா வந்து சோத்துக்கு இல்லாதவங்க தான் சோசியலிசம் பேசுவான்னு இருக்குல்ல,
யாருக்கு வலிக்குதோ அவன் தான் பேசுவான். உங்களுக்கு வலிச்சிருக்கு, நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீசர். ஏன்னா ஒரு இன்டென்ஸாக இருக்கு. நிச்சயமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கலை தான் சினிமா. அந்த சினிமான்ற கலையை வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கு வந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. அந்த ஐடியாக்குள்ளே இந்த படம் இருக்குது அப்படின்றது வந்து என்னோட ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார் உங்கள் டீமுக்கு எல்லாருக்கும். விஷ்ணுவுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா அட்டகத்தி பட கதை விஷ்ணுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சூப்பர் பிரதர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, மகிழ்ச்சி. கபாலி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து சார் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. கதை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பேசணும். ஸோ லைன் தான் பேசணும். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்து தான் திரும்ப என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன். மகிழ்ச்சி. இவர் வந்து ரியோ, அது ஒரு மேல் சொல்றாங்க. கிளி மாதிரி பொண்ணை வச்சிருந்தா கூட தப்பா பேசுவாங்க, அவர் வச்சிருக்காருன்னுவாங்க. ஆனா கிளியே வச்சிருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அதனாலதான் கிளியோ. காதலை சொல்றதுக்கு சிறந்த இடம் பீச்சா, பார்க்கா, சினிமா தியேட்டரா அல்லது கல்லூரியா அப்படின்னு கேட்டா, காதலை சொல்றதுக்கு சிறந்த இடம் மனசு. மனசுல இருந்து மனசுக்கு சொல்றதுதான் சரியான காதல். அந்த மாதிரி சில படங்கள் பீச்சுக்கு போற மாதிரி, சில படங்கள் வந்து பார்க்குக்கு போற மாதிரி ரொம்ப பொழுதுபாக்கு அம்சங்கள் நிறைந்த படங்களா இருக்கும். ஆனா சில படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமேல கூட அந்த படங்கள் வந்து நம்ம மனசோட ஒட்டிக்கும். அப்படி மனசோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பதிவு தான் இந்த மாவீரன் ஹிட். இந்த இடத்துல நீங்க கைத்தட்டணும், அதுவே நான் யோசிக்கிறோம். காதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே காத்திருக்கிறது தான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சுசீந்திரனோட படம் பண்றதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்றேன். அதுக்கு நான் எவ்வளவு தூரம் காத்திருந்தனோ அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரமா எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரே சொன்ன மாதிரி ஆயிரத்தில் மாதிரி அழகி மாதிரி ஒரு சிறந்த படமா இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமாங்க, அது சைக்கிள் தான் ஆமான்னு சொல்லுது. இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆயிடுவாரு. மகாவிஷ்ணு தான் மிகப்பெரிய நடிகை ஆயிடுவாரு. ஸ்ரீதிகா ஏற்கனவே காட்சி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதனால அவங்க இன்னும் பரவாயில்ல. அப்புறம் முதல் படம் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு டைரக்டர் அமைகிறதுங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து அவரே உணர்ந்திருக்காரு அந்த ப்ரொடியூசரே. நிச்சயமா உங்களுடைய கனவு நனவாகும். இந்த டீம், ஹோல் டீம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது படம் பண்றதுக்கு. இந்த படம் வந்து மாவீரன் ஹிட்டுங்கிற படம் வந்து மாபெரும் ஹிட்டு. அதுதான் மாவீரன் ஹிட்டு. ஸோ இந்த படத்தை பத்தி இப்பயே நம்ம நிறைய பேசுறதுக்கு பதிலாக நான் டைரக்டர் மேல கூப்பிடுறேன். அவர் வந்து அவருடைய டீம் அறிமுகப்படுத்துவாரு. நம்ம இன்னும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை உங்களோட சந்திக்கணும்ன்றது என்னோட விருப்பம். சந்திப்போம். சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு மேலே யாருக்கிட்ட கேட்டாலும் லோயலா காலேஜோட ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு. என் ஒய்ஃப் இங்கே தான் படித்தாங்க, விஸ்காம். ஸோ எனக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்கே வந்து என்னோட டீசர் லான்ச் சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லும். 3வது வாட்டி என் லைஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்காரு. என்டையர் டீம் வெரி வெரி லக்கி. சினிமா ஒரு கனவு மாதிரி இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் என் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் நானா அது அப்படின்னு இன்னமும் பிரமிச்சிட்டு இருக்கேன். அது எல்லாருக்கும் காரணமாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ. நீங்க தான் பெரிய காரணம். எனி சக்சஸ். தேங்க் யூ.
சுசிதன் சார் தான். ஃபஸ்ட்டு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த கோமதி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பீரியாடிக்கல் ஃபிலிமில் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. மாவீரன் கிட்ட வந்து ரொம்ப நேச்சுரலாக வெரி எமோஷ்னல், வெரி ரொமான்டிக், எவ்ரி திங். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இட் வில் ரிமைன் இன் யோர் ஹார்ட்ஸ், தட் ஐ கேன் சே. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட் இங்கே லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் நவ். தேங்க்ஸ். ஹீரோயினிப்பா, தமிழ் பேசுகிற ஹீரோயினி கிடைக்கிறது கஷ்டம். என்ன மாதிரி பார்க்குற ஹீரோ டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சந்தோஷ் சார், சந்தோஷம் சார் மேலே இருக்கிறேன் சார். ப்ளீஸ் வெல்கம். விசிட்டிங் கார்டு. ஸோ தேங்க்ஸ் லாட். இந்த ஸ்டேஜில் சுசேனா ஆகிட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் லாட் மேம். அண்ட் மாவீரன் கிட்ட ஒரு சூப்பர்பான மூவின்னு கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர்லேயே டீசர்லேயே தெரியுது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த சுசேனாவுக்கு, இந்த படம் என்ன சுசேனாவோட என்னோட 3வது படம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்தில் நடித்த பார்த்திபன் சார், ஸ்ரீதிவ்யா அண்ட் விஷ்ணு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இட்ஸ் a wonderful team effort and கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் us here. Thank you so much. தினேஷ் பண்ண அளவுக்கு அட்டகத்தில் என்னால் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு அப்போன்னு சொன்னேன். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு வராங்க சினிமாவுக்கு. நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னீங்கன்னா என்னால் அந்த கேரக்டர் ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் அந்த டைமில் ஐ திங்க் இட் வாஸ் டூ early. பட் அந்த விஷயத்தை வந்து இந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட கேரக்டர் வந்து அதை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், கதை இன்னும் பெருசாக அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நம்பிக்கை, சுசி சாரோட பேர் கேட்ட உடனே ஒரு நல்ல படமாக வரும் அப்படின்னு நம்பி பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு படமே நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்படி ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெரி வெரி லக்கி சார். அண்ட் நல்ல படமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.